எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சில் தன்மை. பேசக்கூடிய தலைப்பு பேச்சில் தன்மை. அது என்ன பேச்சில் தன்மை அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்திலையும் சரி, தன்னோட குடும்பத்தில்னா அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகள், யாராக இருந்தாலும் சரிதான், உறவினர்கள் மற்றும் உறவினர்கள்கிட்டையும் சரி, ஓகேவா, குடும்பத்தை தாண்டி தன்னோட உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சரி, பக்கத்தில் குடியிருக்கிறவங்க, அதாவது நெய்பர், ஓகேவா, பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்பர்ஸ், அவங்கள்ட்டையும் சரி, இல்லை ஒரு சாதாரணமாக அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலக நண்பர்களாகட்டும், தன்னோட பள்ளி கல்லூரி நண்பர்களாகட்டும், ஒரு முன்பின் தெரியாத மனிதர்கள் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு பஸ் ஸ்டாண்டோ போகிறாங்க, ஓகேவா, அங்கே சாதாரண ஒரு மனிதர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்கிறாங்க, ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறாங்க, இல்லை சாதாரணமாக ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க, இல்லை இவங்க அட்ரஸ் மற்றவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்படி எந்த மாதிரி கான்வர்சேஷன் எடுத்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையும் தன்னோட பேச்சில் மிகவும் நிதானமாகவும் மிகவும் தெளிவாகவும் அதில் ஒரு கண்ணியத்தையும் கடைபிடித்து எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிவதிலும் அந்த புரிததற்கு சரியான பதிலை தர வேண்டுங்கிற பொறுப்புணர்ச்சியும் உடையவர்கள். இவர்கள் தான் பேச்சில் தன்மை உடையவர்கள் என்று பொருள். மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசும்போது, சில முக்கியமான விவகாரங்கள் பேசும்போது, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஒரு நிலம், ஒரு வாகனம் ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போதும் சரி, இல்லை ஏதாவது பை ஓரலாக ஏதாவது சொன்னாலும் சரி, அதாவது வாய்வழி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரல் கமிட்மெண்ட், அந்த வழியில் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தையை ரொம்ப நிதானமாக கடைபிடிப்பாங்க. அந்த இடத்துல பேசும்போது பிசுறாம, அதாவது பிசுறாமனா என்ன, ரொம்ப நிதானம் இல்லாமலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப நிதானமாக என்ன பேசணும், எப்படி பேசணும், கரெக்டாக அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய விஷயம் கன்வே ஆயிடுச்சா அப்படிங்கிறது நல்ல தெளிவாக சிந்திச்சு அந்த வார்த்தையை மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட்லாம் இவங்க பண்ணாங்க அப்படின்னா ஓரல் அக்ரிமெண்ட் நான் சொல்கிறேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது பேச்சில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். சொன்னபடி நடந்துக்கணும், பேச்சு மாறக்கூடாது, அதாவது பிறல் பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் பேச்சில் தன்மையுடையவர்கள் என்று அர்த்தம். ஓகேவா, அதாவது ஜென்யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா, இல்லை ஹானஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இவர்கள் யாரு அப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்க. லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படும் குரு இருக்கப்பெற்றால் அவர்கள் பேச்சில் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அந்த குரு மிகவும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே இந்த ரூலை பார்த்துட்டு, ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில், எனக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில் 2ல் குரு இருக்கு, ஆனால் வாயை திறந்தா அவரே பொய்யா பேசிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் சொல்கிற ரூல் வந்து ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 2ல் குரு இருந்தால் பேச்சில் தன்மை இருக்கும், நிதானம் இருக்கும், பேச்சில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஓரல் கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருப்பாங்க, சொல்கிற சொல்லில் கரெக்டாக இருப்பாங்க, கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் பேச்சில் தன்மை 2ல் குரு இருக்கிறதால நடக்கும். ஆனால் அது மட்டுமே ரூல் கிடையாது. ஏன்னா 2ஆம் வீட்டோட அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், ஓகேங்களா. அவங்க பாவக்கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் அப்படியே மாறும். பட் அதுக்காக பேச்சில் தன்மை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த பேச்சில் தன்மை குருவை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது. சில நேரங்களில் குரு அந்த பேச்சில் தன்மையை கடைபிடிப்பார். நான் பல நேரங்களில் அந்த வீட்டோட அதிபதி எந்த நிலைமையில இருக்காரு, அவர் பாவகிரகங்களோட சேர்ந்திருக்காரா, இல்லை அவர் நீச்சமாயிருக்காரா, இல்லை வேற எந்த மாதிரி பாவகிரகங்களால பார்க்கப்பட்டாரா, இப்படி பல கோணத்தில் வந்து அதை அனலைஸ் பண்ணி தான் முழுசா அந்த பர்சனாலிட்டிங்கிறவன், அந்த ஜாதகக்காரன் எப்பொழுதும் பேச்சில் தன்மையா இருப்பானா, இல்லை சில நிலைகளில் மட்டும் தன்மையா இருப்பானா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வரும். ஸோ 2ல் குரு இருந்தால் பேச்சில் தன்மையா இருப்பாங்கன்றது ஒரே ஒரு ரூல், ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு 2ல் பேச்சில் இருந்தால் தன்மைங்கிறது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நன்றி.